ஜெபிப்போம். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலிருந்து எங்கள் வாழ்வுக்கும் திருச்சபையின் வாழ்வுக்கும் உடைய கரத்திலிருந்து பெற்ற இறை பணியை செய்து முடிக்கும் அர்ப்பணத்துக்கு வேண்டிய முடிவிலே உம்மோடு கூட பறந்து வரும் ஆயத்தம் எங்களுக்கு உண்டாயிருக்க பிரயோஜனமானவர்களை தியானிக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் திறவுக்கோலாய் கொண்டு தியானித்து வருகிறோம். அதுதான் சரியான ஒரு வார்த்தையும் கூட. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அதை நான் கண்டுபிடித்த பிற்பாடு உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். நியாயாதிபதியின் புத்தகத்தில் தேவன் நியாயமாக நம்முடைய வாழ்வுக்குரிய திருச்சபையின் வாழ்வுக்குரிய திருச்சபை மக்களுடைய வாழ்வுக்குரிய உலகளாவிய திருச்சபை ஸ்தல சபை இஸ்ரவேலிலே இயேசுவை மேசியாவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையும் கூட தான். குறிப்பாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நம்முடைய ஸ்தல சபை நாம் எல்லாருமே இந்த 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திற்கு குறிப்பாக அந்த பிற்பகுதிக்கு நாம் இறையானவர்களாகவே காணப்படுகிறோம். எல்லாரும் அவங்கவுங்க மனம் போன போக்கில் தான் போயிட்டுருக்குறோம். இது என்னமோ தலையில் பெரிய கல்லை போட்ட மாதிரி நாம ஒரு சீனை விட்டு செய்கிற விஷயம் இல்லை, பரிசுத்தாவினர் கண்ட ஒரு காரியம். நியாயாதிபதியின் புத்தகத்தை நான் திரும்பி வாசித்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் கூட அநேக விஷயங்களை ஆராய்ச்சி நூலிலிருந்து சில குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கிறேன். 320 ஆண்டு காலமான சரித்திரத்தின் குறிப்புகளை இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம். 13 விதமான நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பி தம்முடைய ஜனங்களை விசாரித்தார், நியாயம் விசாரித்தார், விடுதலையை வழங்கினார். 13 பட்டணங்கள் எல்லைகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு புத்தகமும் இன்னொரு புத்தகத்தை விட இளைத்ததாக சளைத்ததாக யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒவ்வொரு புத்தகத்திலும் முழு மனுக்குலத்திற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் மக்களான இஸ்ரவேலர்களுக்கும் ஆட்டுக்குட்டியான் இரத்தத்தாலே தெரிந்து கொள்ளப்பட்ட புறஜாதிகளில் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவர் பேசுகிறதாகவே பேசும்படியாகவே பேசினதாகவே இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய முடிவான முடிவுகளை, கருத்துக்களை, ஆலோசனைகளை, ஆச்சரியமான செயல்களை, எச்சரிப்புகளை தேவன் தந்திருக்கிறார். இந்த வாக்கியத்தின் பிரகாரமாக எந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் இனிமேலும் கூட வாசித்தால் அது உங்கள் வாழ்வோடு பேசும், என்னுடைய வாழ்வோடு பேசும். நம்மை ஆண்டவர் பார்த்து தான் பேசுகிறார். God looks at people and speaks. இயற்கையை கூட ஆண்டவர் பார்த்து தான் பேசுகிறார். ஏதோ ஒரு பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு வடக்கை பார்த்துக்கிட்டு வடக்கு பக்கம் மூஞ்சியை வச்சுக்கிட்டு தெற்கை பார்த்து கையை நீட்டி தேவன் பேசினதாக செய்ததாக படைப்புகளை பற்றியும் வாசிக்க முடியாது. குறிப்பாக அவருடைய மக்களை குறித்தும் அவர் பேசினதாக வாசிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஏனென்றால் கடவுள் என்னோடு பேசுகிறதே இல்லை, எனக்கு தெரியல எப்படி பேசுகிறார், எப்படி பேசுகிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிலாங்கிறது இன்னும் ஓயாத ஒரு பெரிய புதிரான மர்மமான ஒரு கேள்வியாக இருக்குது. வேதத்தை மூஞ்சியை வச்சு, கண்ணை வச்சு, சிந்தையை வச்சு, செவிகளை திறந்து வச்சு படித்தா கடவுள் பேசாமல் வேறு யார் பேசுவா? நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற பூனை இல்லை இந்த நாய் ரெண்டுமே கூட, ஈவன் கிளி, வீட்டுக்குள்ளே ஒரு அந்நியன் வரான்,
வாசலில் வந்துட்டான் இன்னுமே பிரச்சனை இல்லை. அவன் சற்று தூரத்தில் வரானால இந்த மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்தி கொண்ட பிராணிகள் உடனே காதை தூக்கிடும். உடனே கண் பார்வையை ரொம்ப ஷார்ப்பாக்கிடும். ஏன் இது நமக்கு தேவை? குழப்பங்களும் பராக்குகளும் ஏமாற்றங்களும் வேஷங்களும் மாய்மாலங்களும் கவர்ச்சிகளும் மனோராஜ்யங்களும் மன கிளேசங்களும் நிறைந்த மலிந்து போன காலத்தில் இருக்கிறோம். ஸோ அதுக்காக தேவன் எல்லாத்தையும் ஜன சந்தடிகளிலிருந்து தனியாக கொண்டு போய் அவர் வனாந்தரத்தில் பேசுவாரா? மலை உச்சியில் கொண்டு போய் வைத்து பேசுவாரா? ஒரு திரைமறைவில் இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்தில் கொண்டு போய் பேசுவாரா? அப்படின்னா பேசி இருக்கிறார். ரொம்ப அத்திபுத்த மாதிரி விரலை விட்டு எண்ணக்கூடிய தொகைக்கு உட்பட்ட மக்களோடு தான் அப்படி தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்கிறார். அப்படி பேச வேண்டிய அவசியம் இருந்ததினாலே பேசியிருக்கிறார். ஆனால் தேவன் பேச்சை நிறுத்திக்கவும் செய்தார். இதுதான் விஷயம். பழைய ஏற்பாடு முற்றிற்று என்று வாசிக்கும்போது ஒரு 300 to 400 இயர்ஸ் கடவுள் பேசலை. இப்போ எப்படி 21 வசனத்தில் வாசித்தோமோ அன்றைக்கி அந்த காலத்தில் ராஜாக்கள் இல்லை, எல்லாம் இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. அந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியடில் தீர்க்கதரிசிகள் இல்லை, ராஜாக்கள் இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, நியாயாதிபதிகள் இல்லை. அதனால் எல்லாமே அந்தந்த அளவுக்கு அரங்கேற்றம் கண்டது. அட்டகாசங்கள், மனோராஜ்யங்கள், திமிரு தண்டாக்கள், மீறுதல்கள், சோம்பல்கள், நிர்விசாரங்கள் எல்லாமே இஷ்டத்துக்கு. ஏன்னா ஆண்டவர் கடை இழுத்து மூடிட்டாருன்னு சொல்கிறது போல் தேவன் மக்களோடு இடைப்படவில்லை. நேரடியாக இல்லை, ஒரு மீடியம், ஒரு ஆள் மூலமாகவோ ஒரு காரியத்தின் மூலமாகவோ. ஆனால் ஆதியாமத்திலேருந்து மல்கியா புத்தகம் வரைக்குமான ஒரு 3000 some years தேவன் பேசினதே அவ்வளோ இருக்குது. ஸோ he left them to brew and God also prepared behind the screen. திரைமறைவிலே இயேசு வெளிப்படுவதற்கு தேவன் ஆயத்தமாகி கொண்டிருந்தார். எப்படி 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அந்த 5 அதிகாரம் வரைக்குமாக மனுக்குலத்தினுடைய கேவலம் எவ்வளோதான் அதிகமாகும் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கும்போது அது வானத்துக்கே 8 அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ 6ஆம் அதிகாரத்தில் தேவன் மனுஷனை நிகிரகம் பண்ணுவேன் என்று தீர்மானம் பண்ணினார். நோவாவுக்கு ஆண்டோடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இந்த மக்கள் நிம்ரோதின் காலத்தில் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கினார். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கும்போது நியாயம் தேவனுடைய மனசில் இருந்துகிட்டே இருக்குது. நமக்குமே என்னமோ வெட்டி முறித்த மாதிரி என்னமோ பெரிய கடவுளும் சரி யாதாம் ஒருத்தி ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க, எல்லாரும் எனக்கு நியாயம் சொல்லணும், என் வாழ்க்கையில் நியாயமே இல்லை, எல்லாமே அப்படி நியாயக்கேடுகளை அதிகமாக சந்திக்கிறேன் என்று நம் வாழ்விலே ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும், ஒரு புகார் இருக்கும், ஒரு அதிருப்தி இருக்கும். இவைகள் இருந்ததுனால தான் தேவன் நியாயமாக இருக்கிறா? இல்லை. பை நேச்சர் God has justice. God is righteous. நீதி நியாயங்களோடு நெறிமுறைகளோடு தேவன் நடந்து கொள்கிறவர்.
அதனால் நியாயாதிபதியின் புத்தகத்தில் நியாயக்கேடு அதிகரிக்கும்போது மக்கள் கலங்குவார்கள், கலங்கடிக்கப்படுவார்கள், களங்கம் கற்பிக்கப்படும், கலகம் உண்டாகும், இருளின் கிரியை தாண்டவமாடும். நியாயாதிபதியின் புத்தகம் எழுதப்பட்டதுக்கான காரணத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் இது கிமு 1375 வருஷத்துலேருந்து இந்த சரித்திரம் ஆரம்பித்ததாக வேத கால அட்டவணையை ஆய்வு செய்கிற நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா சிருஷ்டிப்பு 6000ஆம் ஆண்டு, அது இறங்கு வரிசை. ஓகே, இப்போ நம்ம ஏர் வரிசையில் இருக்கிற காலங்களில் இருக்கிறோம். இறங்கு வரிசை உள்ள காலங்களிலே தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. 6000ஆம் ஆண்டு துவக்கமாகி 5599, 5598, 97, 96 அப்படின்னு சொல்லி வந்துட்டு கிமு 1ஆம் நூற்றாண்டு 1ஆம் ஆண்டு வரும்போது கிமு 4 உதித்ததாகவும் அபிப்பிராயங்கள் உண்டு. 1ஆம் ஆண்டிலே உதித்ததாக அபிப்பிராயம் உண்டு இயேசு. அதுக்கப்புறம் இயேசு போய் இப்போ 2026 இயரில் இருக்கிறோம். ஸோ 6000ஆம் ஆண்டு துவங்கினது. அப்போது 1375 கிட்டத்தட்ட ஒரு 3500 இயர்ஸ் இல்லை 700 இயர்ஸ் ஓடிடுச்சு. அப்புறம் தான் இந்த நியாயாதிபதிகள் காலம் வருது. அது ஒரு 320 இயர்ஸ் வரைக்கும் நியாயாதிபதிகள் காலம் நிகழ்ந்திருக்கிறது. ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்? நம்ம வாழ்க்கையில் தீமைகளும் தீங்குகளும் முரட்டாட்டங்களும் கீழ்ப்படியாமைகளும் இருளும் கட்டுகளும் சிறையிருப்புகளும் புசுக்குன்னு ஒரு நாளில் மழை பெஞ்சவொன்னே காளான் முளைக்கிறது போல் முளைக்கலை. இட் ஹஸ் பீன் அ கிராஜுவல் ப்ரொக்ரெசிவ் டெவலப்மெண்ட் தட் வி see in our life. பாவம் மீறுதல் உள்ளத்தில் பிரவேசித்த காலத்திலிருந்து இத்தனை காலங்கள், ஆண்டாண்டு காலங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய புலனறிவுக்கு புரிந்தும் தெரிய வந்தும் தெரியாமலும் சொல்கிறதுக்கு எனக்கு வாய் கூசுது. மேபி தெரியாமல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே தெரியாமல் நடந்துருச்சு, எனக்கு கவனமே இல்லை அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் செம்ம போய். அதுக்கு தான் தேவன் சரித்திரமாக இதெல்லாம் எழுதிட்டார். அதுக்கு தான் கால அட்டவணையில் காலங்களை குறிப்பேடு எடுத்து அதெல்லாம் எழுதியிருக்கிறார். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் குறிப்பாக இஸ்ரேலாக தேவனை தெரிந்து கொண்டு ஆபிராம் காலம், அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1500-700 இயர்ஸில் தான் அவருடைய ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது பாருங்கள். ஓகே, ஆதியாமத்திலேருந்து இப்போது அத்தனை வருஷம் மக்கள் 15 centuries சும்மா கிடையாது. எல்லாமே மின்னல் வேகமாக ஓடிடுச்சு. இப்போயுமே நம்ம 2026 ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே 6 மாதம் ஓடிடுச்சு. 7ஆம் மாதத்தில் வந்துட்டோம். யார் அது? ஓகே, ப்ளீஸ் ஹோல்ட் திஸ் பீஸ். ஓகே, கவனிங்க. தேங்க்யூ. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன். ஓகே, ஏன் தேவன் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் எழுதுகிறாருங்கிறதுக்கும் இப்படிப்பட்ட காரணங்கள் தான் மையமாக இருக்குது. கடவுள் ஏன் பேசுகிறார், ஏன் இவ்வளோ பேசியிருக்கிறாரு, பேசவே இல்லை, என்ன பேசுகிறாரா, அவர் இருக்காரா, இஸ் தேர் எனி காட் அட் ஆல் அப்படிலாம் கூட இன்றைக்குமே பயங்கரமாக கேட்குறாங்க. கடவுள் பேசுகிறதே இல்லை, அவர் பேசுன மாதிரி ஒன்றும் தெரியலன்னு ஒரு அநீதமான நியாயமற்ற ஒரு தீர்மானத்துக்கு மெஷினை நம்புகிறாங்க, கம்ப்யூட்டரை நம்புகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்புகிறாங்க. பூமிக்கு அப்பாற்பட்ட கிரகங்களிலிருந்து நட்சத்திரங்களையும் ராசி பலன்களையும் நம்புகிறாங்க. அது மூலமாக
ஏதோ நமக்கு புரிதல் வரும் என்று மக்கள் தேடுகிறார். இதெல்லாம் கவனிங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் தானே, என்ன பெரிய அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த ஒரு புத்தகத்துக்குள்ளே இந்த சபையினுடைய ரகசியம் இருக்குது, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ரகசியம் இருக்குது. ஒவ்வொரு நியாயாதிபதியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பின்னணியை கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி 10 வருஷம் பின்னாடி பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்த அசைன் பண்ண அந்த வேலையை எப்படி செஞ்சு முடித்தாங்க, என்ன சிறையிருப்பிலேருந்து ஜனங்களை விடுதலை பண்ணாங்க, ஏன் ஆண்டவர் அவங்கள அனுப்ப வேண்டி இருந்துச்சு, அப்போ நடந்த கூத்து தான் என்ன, அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த சரித்திரம் திரும்பி நடக்குது. ஹிஸ்ட்ரி கெட்ஸ் ரிப்பீட்டட் இட் செல்ஃப் பெயின்ஃபுல்லி. இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் மெமரி. இவ்வளோ நடந்து போயும் புத்தி வரலையே நமக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லு. இஸ்ரவேலுக்கும் புத்தி வரல, திருச்சபை மக்களுக்கும் புத்தி வரல. தொடர்ந்து பார்க்க போனால் கர்த்தருடைய வருகை பரியந்தம் புரிதலை தேவன் வளர்த்து கொண்டே இருக்கிறார். புரிதல் பூர்ணமடையும்படி தடுமாற்றம் இல்லாமல் இடரலற்ற மனத்தாபமும் மனத்தாங்கலும் கோபமும் சலிப்பும் சாபம் நிறைந்த வார்த்தைகளும் புலம்பலும் இல்லாத ஆனந்த களிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்காக தேவன் தன்னை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். தன்னை திறந்து காண்பித்து கொண்டே இருக்கிறார். இது எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான். ஒரு 320 years ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் அது எழுதுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்திருக்குமா இருக்கும். சாமுவேல் தான் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி. ஸோ 600 years இருக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, 600 yearsக்குள்ளே இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியணும். நடந்து போன அந்த 320 ஆண்டு காலங்களுடைய சரித்திரம் ஒரு இன்னொரு கொஞ்சம் 100-150 ஆண்டுகளுக்குள்ளாக நமக்கு முழுமையாக சரித்திர குறிப்பாக வரும்படி தேவன் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்கிறார். இப்போயுமே 1008 அபிப்பிராயங்கள் இருந்தாலும் வேத கால அட்டவணை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாய்ப்பிறப்பாக கொடுத்த அடையாளங்கள் நிமித்தம் காலம் செல்லாது என்கிற காலத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இனிமேல் என்ன காலம் செல்லாதுன்னு நியாய பிரகாரமாக கால அட்டவணையின் பிரகாரமாக 6000ஆம் ஆண்டில் துவங்கினது திரும்பி 6000ஆம் ஆண்டில் முடியணும். ஒரு 1000 ஆண்டு ஓய்வு நாள், அது 1000 வருட அரசாட்சி காலம். அதில் மனிதனுடைய ஆட்சியில் மனிதனுக்கு ஓய்வு, கர்த்தருக்கு வேலை அப்படிங்கிறது அவரே இதெல்லாம் நமக்கு இந்த 66 புத்தகத்துக்குள்ளே சொன்னதுனால நாம் அதை யோசித்து பார்க்கும்போது 6000 நோக்கி ஓடிட்டு இருந்தாலும் 5786 14 800 நாளும் 214 வருஷம் இன்னும் இருக்குது. நான் சொல்லலை, நம்ம கணக்கு போட்டு பார்க்குறதா. ஆனால் 214 வருஷம் இந்த உலகம் முடிகிறதுக்கு இன்னொரு 6000 ஆண்டு முடிகிற வரைக்கும் தாங்குமா, பொறுமையாக இருக்குமா, காத்திருக்குமா அப்படின்னு என்ன தான் நம்ம என்ன சொல்கிறது டிபேட் பண்ணாலும் விவாதம் பண்ணாலும் இத்தனை வருஷம் சுவாமி காத்திருத்தலுக்கு ஏற்ற பலனை இஸ்ரவேலும் பூர்ணமாக கண்ட பாடில்லை. அவருடைய சுயரத்தாலே சம்பாதித்து கொள்ளப்பட்ட இந்த உச்சிதமான ஒரு உன்னதமான ராஜரீகமான ஆசாரிய கூட்டமான தேவனுடைய சபையும் இந்த கடவுளுடைய இருதயத்தை, அவருடைய திட்டங்களை, ரட்சணையும் பூர்ணமாகும் உலகத்தை ஒரு முடிவு கொண்டு வந்து புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமை படைக்கும் விஷயத்துக்கான ஆயத்தத்தை அடைந்த பாடில்லை. Either the Old Testament people or the covenant people called Israel or the church has not yet come to comply with God's plan. எல்லாம் நம்ம அவன் இதை அந்த வசனத்தின் பிரார்த்தமாக எல்லாம் மனம் போன போக்கில் போயிட்டுருக்கோம். எவ்வளோ நாள் காத்திருக்கிற கூட்டம் சொல்லுது, காத்திருந்து சீன் ஆயிடுச்சியா அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. என்னத்துக்கே காத்திருக்கிறது, என்ன தலையும் புரியல வாலும் புரியல அப்படின்னு சொல்கிற கூட்டம் இன்னும் இருந்துகிட்ருக்கு. இவ்வளோ அறிவு பெருத்த காலத்தில், இவ்வளோ அத்தாட்சிகளும் இவ்வளோ அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்கிற காலத்தில் இதெல்லாம் ஒரு டிஸ்பிளே, இதெல்லாம் ஒரு நேச்சுரல் டிஸ்பிளே, இதெல்லாம் வானத்தில் நடக்கிற நிகழ்வுகள், இதெல்லாம் ரசாயன மாற்றங்கள், இதெல்லாம் பூகோள மாற்றங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. என்ன தான் தேசங்களையும் பூமியும் வானத்தையும் ஆண்டரை கலக்கினாலும் உலுக்கினாலும் இதெல்லாம் நேச்சுரல் தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கலாம். இதெல்லாம் என்வாயன்மெண்டல் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க.
நாமே நம்ம சுற்றுச்சூழலை நாமளே கெடுத்துக்கிட்டோம், நாமே அதனுடைய தீய பக்க விளைவுகளுக்கான காரியத்தை வித்திட்டு விட்டோம் என்று அறிவு பெருக்கத்திலே, அறிவு செருக்கிலே மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ நான் சொன்னேன்? இஸ்ரேல் ஜனங்கள் உடனே ஒரே ராத்திரியில் இந்த மாதிரி போக்கிரிகளாக மாறலை, உலக மக்களும் போக்கிரிகளாக மாறலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிக்கை பண்ணுகிற நாமும் ஒரே ராத்திரியிலே போக்கிரியாக மாறலை. It has taken 40+ years for this church still not getting enough time to be shaped. 40+ years ஆயும் இந்த சபை இன்னும் உருப்படுறதுக்கு இன்னும் கர்த்தருடைய சித்தத்தின் முழு கை வாகுக்குள்ளே வரல. கை படிந்த மக்களாக நம்ம மாறலை. 40 வருஷம் நமக்கு பத்தலை. நமக்கே ஒரு சின்ன இத்தனோண்டு ஒரு 200 or 300+ பீப்புளுக்கே பத்தலை. லட்சோபலட்சமான மக்களை யோசித்து பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்களை யோசித்து பாருங்கள், கோடிக்கணக்கான மக்களை யோசித்து பாருங்கள். 800 கோடி மக்கள் பலுகி பெருகுவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டார். ஆதாம் காலத்திலிருந்து அதுக்கப்புறம் நோவா காலத்திலிருந்து யோசித்து பார்த்தா எவ்வளோ பெரிய எத்தனை பேர் மடிந்தவங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் பூமி தாங்குமா? என்ன தான் முடியுமா? ஆனால் தேவனுடைய வாக்குறுதியின் விஸ்தீரணம், எக்ஸ்பான்ஸ், எண்ண முடியாது, அளவிட முடியாது. அப்போ எங்கேயோ இந்த பெரிய பரந்த உலகத்திலே பரந்த விஷயங்களிலே நம்ம ஓடி ஒளிஞ்சிக்கலாம், தொலைஞ்சு போயிடலாம், காணா போயிடலாம், தேடி கண்டுபிடிக்கிட்டோம். எனக்கு தெரியாதுப்பா, எங்கேயோ நடந்துன்னா ஹவு கேன் ஐ பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்? அதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? இல்லை, எங்கேயோ காத்தடிச்சதுக்கு. அதனால தான் அந்த காலத்தில் பேசியே வீணாக போயிருக்கிறாங்க. எசேக்கியேல் புஸ்தகத்தில் அந்த குறிப்பிட்ட கால அட்டவணையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிற்பாடு கர்த்தர் அந்த பழமொழியை மாற்றிட்டார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளை பற்கள் கூசி போயின. இதை சொல்லியே மொக்கையாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த கதையில் அந்த பழமொழியை நான் ரத்து பண்ணுறேன் சொல்லிட்டார். அவனவன் செய்த பாவங்களுக்கு அவனவன் காரணத்தை சொல்ல வேண்டும், அவனவன் வாழ்ந்த நீதிக்கு அவனவன் காரணத்தை சொல்ல வேண்டும். முடிஞ்சிருச்சு. அதை தான் ஃபைனலாக ரிப்பீட்டடாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிற இன்னும் நீதி செய்யட்டும், அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான் அவனவனுக்கு அவ்வளவுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ இந்த இவளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? விசுவாசத்தை விட்டு வழியே போகிறதுக்கு காரணம் என்ன? The nature of Israel's sinfulness is at first unspecified. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அவங்களுடைய உண்மையான பின்மாற்றத்துக்கு, விசுவாசத்தை விட்டு வழியே போகிறதுக்கான காரணம் இன்னதுன்னு தனியாக குறிப்பிடப்படலை, ஆனாலும் அங்கே குறிப்பிடப்படவும் செய்யப்பட்டிருக்குது. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். ஏகூத் மரணமடைந்த பிற்பாடு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். நீங்கள் இந்த காரியத்தை ஒரு சங்கீத புத்தகத்தில் வாசிக்கலாம். 104 109 இல்லை 108 திரும்பியும் மறந்து போனார்கள். அவருடைய அற்புதத்தை மறந்து போனார்கள், நன்றி மறந்தார்கள், புலம்பினார்கள். 10 என்னத்தை பெருசாக செஞ்சிட்டீங்க, ஏன் செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க, இதான் அவங்க ஆட்டிடியூடு. இன்றைக்கி அந்த ஆளை ஓயாமல் இருக்கா? சுனாமி மருதுன்னு தலை விரிச்சாடுது. வெளியே சொல்லிக்க தான் முடியுதா? வெளியில் சொல்லிடுவோமா? நம்முடைய பிள்ளைகளை நம்ம உணர்கிறோமா? Are we that precisely grateful to God, thankful to God in a private manner, in a public manner, in a particular manner, or in a systematic way? பழக்க தோஷத்தை சொல்ல, நன்றி ஆண்டவரே, நன்றி, கோடி கோடி நன்றி டாடின்னு சொல்லி நம்ம ரொம்ப கோடி நன்றி சொன்ன மாதிரி கணக்கில் நம்ம எழுதணும்னு எதிர்பார்க்குறோம். How dare we? Okay. So, the nature of Israel's sinfulness
is at first unspecified but becomes increasingly explicit. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Judges chapter 6 verse 10. நியாயாதிபதிகள் 6:10. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள ஏமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாது இருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அப்போ கர்த்தர் சொல்கிறத கேட்காம போகிறதே வழக்கம். கொஞ்சம் யோசிங்க. இதை சொல்லி ஏதோ டேமேஜ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன் இந்த புத்தகம் தான் எழுதப்பட்டிருக்கு? இது கடவுளே எழுதியிருக்காரே. எனக்கு இதெல்லாம் கேள்வி தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம். அன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கூட அந்த பாஸ்டர் தங்கராஜ் சர்ச்சுக்கே கூப்பிட்டாரு. அந்த 3 நாட்கள் போக முடியல. போகக்கூடாது இல்லை, ஏதோ ஒரு காரியம் தடை வந்துச்சு. அப்புறம் என் கால் வேறு நொண்டிட்டு இருந்தேன். இன்றைக்கும் இப்போ இப்படி இருக்கு. அதனால் ஐ வாஸ் ஃபீலிங் நாட் குட் டு கோ. ஆனால் போனேன். மரியாதை நம்ம லோக்கலில் ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்றாரு. நல்லாவே இருந்தது. அவங்களுடைய திறந்த வழி கூட்டம். அதில் அனு ஜேக்கப்ங்கிற பாஸ்டர் தான் கேரளாவிலேருந்து ரொம்ப பிரமாதமாக பேசினார். சரியாக தான் பேசினார். வசனத்தை தான் பேசினார். அதனால் அதை விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வசனத்தை பேசுகிறது வெற்றி இல்லை. வசனத்தை பேசணுங்கிறது அவசியம். ஆனால் வசனம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருதா? மாற்றத்தில் நிலைச்சிருந்து அதனால் உலகம் பிசாசு மாயை ஜெயிச்சோமா? நம்ம அழைப்பிலே வளர்ந்தோமா? நம்மை தெரிந்து கொள்ளுதலிலே நிலைவரப்பட்டோமா? உலகம் பிசாசு மாயை ஜெயிச்சோமா? கண்களின் மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமையை ஜெயிச்சோமா? கடவுளை பிள்ளைகளாக இருந்து கடவுளை பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் அந்த சத்தியத்திலிருந்து அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர் பிதா, நாம் பிள்ளைகள். இதெல்லாம் நம்ம கற்றுப்படி சார். இப்படி ஆபிரகாம் பிதா விசுவாசிகள் தகப்பன்னு சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தில், இன்னுமே நம்முடைய மூதாதையர் ரட்சிக்கப்பட்ட காலத்தில், சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலத்தில் எல்லாமே ஒரு அபூர்வமாக இருந்தது. சத்தியம் மலிவாக இல்லை. எல்லாருக்கும் சத்தியம் போய் அப்போ தான் கடத்திக்கிட்டே இருந்தாங்க, கொண்டு போய் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் சத்தியம் வேதவசனம் அதிகமாக பரம்பி மக்கள் விசுவாசத்திலே பலப்பட்டார்கள். சபைகள் வளர்ந்து பெருகின. அதெல்லாம் பார்க்குறோம். இன்னும் சபை வளர்ந்து பெருகிறதா நம்ம பீத்திக்கிட்டே சபை வளராமல் இல்லை, செத்து போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாயாடித்தனம் பெருகிருச்சுங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் சொல்லலாம். எவ்வளோ எத்னிக் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், மொழி இனத்தினர், தொழில் வர்க்கத்தினர், பல இன மக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப வளர்ந்து பெருகிருச்சு, மலிவாயிடுச்சுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை பற்றி உத்தரவாதமற்று பொறுப்பற்று வாழ்கிற நம்ம. இவன் நன்றாய் பேசுகிறான். லூக்காவின் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து ஏசாயா 66ஆம் அதிகாரத்தை எடுத்து தோல் சொல்லிருந்து வாசம் எடுத்து, இன்றைக்கு உங்கள் காதல் கேட்க அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது என்று சொல்லும்போது உடனே எல்லாம் ஐயோ முயன் கட்டி எழும்புறாங்க. எப்படி இன்னும் மேசியா வரல, மேசியா தானே இதை நிறைவேற்றுவான், நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த வாக்கியங்களை சொல்லி முடிக்கும் வரைக்கும் ஒருத்தன் சொல்லலாம், இவன் நன்றாய் பேசுகிறான், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறாள், முடவர் நடக்கிறார், இந்த மாதிரி பாசிட்டிவாக காரியங்கள் இருக்கும்போது நல்லா தான் இருக்குது, கேட்க வயிற்றில் பாலை வார்த்தாங்க. ஆனால் நான் தான் மேசியா, உங்கள் காதுகள் கேட்க வேத வாக்கியங்கள் நிறைவேறிற்று என்று சொல்லி ஆண்டவர் முடிக்கும்போது அவங்களால ஏற்றுக்கொண்டு அவர் கல்லறிய முற்பட்டார்கள். வெளியே கொண்டு போனாங்க. ஒரு கிளிஃபில் இருந்து தள்ளி விடணும்னு நினச்சாங்க. அவர் மறைந்து போனார். இந்த வேதத்தில் பார்க்குறோம். என்ன வாசிச்சோம் போங்க? நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அந்த அவர்கள் தேசத்தில் உள்ள ஏமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று என்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் சொல்கிறார், கேளாதே போகிறார்கள். எவ்வளோ பிரமாதமான புரிதலுக்குரிய ஒரு வார்த்தையை ஒருத்தர் வேத ஆராய்ச்சியாவோ இல்லை
பிரசங்க வாக்கியமாகவோ இல்லை தனிப்பட்ட ஆலோசனையாக கொடுத்தாலும் நம்ம மேஜிக்கலாகவே நடக்கணும்னு ஒரு தீர்மானமாக இருக்கும். நான் என்ன விதத்தில் பிரயாசப்பட மாட்டேன். லெட் காட் டேக் எவ்ரி இனிஷியேட்டிவ். அவரே எல்லாம் முயற்சி எடுத்து என் வாழ்க்கை அப்படியே திருப்பட்டும், ஒரு திருப்பலியை வச்சு பெருசாக திருப்புற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஓயலை. நமக்கு புரியுது, நம்ம கொஞ்சம் பிரயாசம் பண்ணணுன்னு கூட புரியுது. உடனே ஒரு கூட்டம் சொல்லும், ரட்சிப்பு கிரிகளால் இல்லை கிருபையால். உடனே எல்லாத்தையும் எதுக்கு எதோட கனெக்ட் பண்ணணும், எதுக்கு எதோட ஒப்பிட்டு பார்க்கணும், எதை எதோட கோக்கணும், எதோட கூட கோக்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியும். கோக்கு மாக்குங்கிறோம்ல, அது கிரேக்க பதத்தில் கோக்கு மாக்குங்கிறது தான் அந்த பேய்த்தனத்துக்கு எடுத்த ஞானம். சொஃபியா அப்படிங்கிறது தான் உண்மையான ஞானம், லோகோஸ், டிவைன் ரெவலேஷன். யோசிச்சு பாருங்கள். How do we apply our knowledge? How do we apply our piece of information? நம்ம கிடைத்த செய்தி குறிப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? தனிப்பட்ட விதத்தில், குடும்ப ரீதியில், புருஷன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள், உடன்பிறப்புகள், ஊழியர்கள், விசுவாசிகள், தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வில், வியாபாரத்தில், தொழிலில், கைத்தொழில், இல்லை ஒரு ஃபேக்ட்ரி, கவர்மெண்ட் இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ். 8ஆம் அதிகாரம் 24-27, நியாயாதிபதிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 24-27. பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கண்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராக இருந்தபடியால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கண்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கண்களை அதில் போட்டார்கள். பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கண்கள் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாக இருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏப்போத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஓப்ராவில் வைத்தான். இஸ்ரவேலராரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாக இருந்தது. இதை நான் விவரிக்கிறது எனக்கு அவசியம், கடமை. ஆனால் எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் தான் ஒவ்வொரு எழுத்தாக, ஒவ்வொரு பத்தியாக, ஒவ்வொரு வரியாக என்ன புரியுதோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஆங்கிலம் தெரிந்தால் லெஸ்ஸர் அதாவது ஈஸியர் டிரான்ஸ்லேஷன்ஸ், பேராஃப்ரேஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ஸில் இந்த வேத பகுதியை வாசித்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இல்லை எளிமையாக்கப்பட்ட தமிழ் மொழியாக்கம் கூட வேதாமங்கள் விற்பனைக்கு வந்து விட்டன. அதெல்லாம் நீங்கள் வாங்கி வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஜீவ ஆலோசனையை நீங்கள் திறம்பட தெளிவுற நீங்கள் ஆய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு கிடைச்சது இவ்வளோதான், எனக்கு லபிச்சது இதுதான், இப்படி பேசாதீங்க. எவ்வளோ பாசிட்டிவாக பேசினாலும், எவ்வளோ தான் உங்களை ஐஸ் வச்சு உங்களை மாதிரி உண்டான்னு சொன்னாலும், வேலை செய்யலைன்னா எப்படி வெற்றி, ஒத்துழைக்கலைன்னா எப்படி வெற்றி? நீங்கள் கேளாதே போகிறதே உங்கள் வழக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் கேட்டு கிதியோன் பண்ண இந்த பெரிய தப்பு, கிதியோன் பெரிய வெற்றி தான், மேசிவ் விக்ட்ரி, எஸ்டாப்ளிஷ்ட் விக்ட்ரி. ஆனால் அன்றைய காலத்தில், இன்றைய காலத்தில், சரித்திரத்திலும் கூட இராணுவத்தில் இப்படிப்பட்டதான ஒரு அதிசயமான முறையில் எதிரிகளை வென்றது அவனை தவிர வேறு யாரும் இல்லை. சட்டியை உடச்சி தீவட்டியை தூக்கி கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் சொன்னால் அவன் செத்து அடிச்சுட்டு சாவறானுங்க. இப்போ இவர் கேட்டு ஏப்பத்தை பண்ணணும்னு கடவுள் சொன்னாரா? சொல்லலை. ஆனால் ஏப்பத்தை உண்டாக்கினது ஜனங்களுக்கு கண்ணியாக இருந்துச்சு, சோரம் போனாங்க. கிதியோன் வீட்டுக்கும் அது கண்ணியாக இருந்துச்சு. நீங்கள் தான் யோசிக்கணும். உண்மையாக உங்களால் நீங்கள் தான் ஆய்ந்து பார்க்கணும். எத்தனை ஆண்டுகள் கழுசடையாக, எத்தனை ஆண்டுகள் அழிச்சாட்டியமாக அழிச்சிட்டே இருக்கீங்க. யாருக்கும் எரிச்சல் இல்லை, அழுத்தமாக சொல்கிறோம், அவ்வளோதான். கடவுளுக்கு என்ன எரிச்சல்? அவர் குறித்த காலத்தில் எல்லாத்தையும் வைண்டப் பண்ணத்தான் போகிறாரு. என்லெஸ்ஸாக இப்படியே தொடர்கதையாக உலகம் நடக்கும் நாம மனோராஜ்யமாக நினைப்பது தவறு. அன்னைக்கு கூட காலம் சென்ற சந்திரசேகரன் மகனுடைய அந்த பர்த்டே கூப்பிட்டாங்க. இன்னும் 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அவன் பேர் நிலன்.
அந்த நிலன்னா அவன் பேர் நிலா, நிலம், இப்படி நிறைய அழகுள்ளவன், ஒரு 4-5 அர்த்தங்கள் இருக்குது. இட்டாலியன் மொழி தழுவின, பெர்ஷியன் மொழியை தழுவின பல மொழியிலே இந்த பெயரை அன்னன்ன காலத்தில் இட்டிருக்கிறார்கள் அவங்கவுங்க பாஷைக்குரிய விதத்தில். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதில் ஒரு மெயினாக நிலாவுடைய விஷயம், சந்திரனுடைய விஷயம், காலத்தையும் பருவங்களையும் அது நியமிக்குது. பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் தேவன் படைத்தார். ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய கருத்து, பூமிக்குரிய கருத்துக்கெல்லாம் சொல்லத்துக்கெலாம் ஒன்றும் இல்லை. ராத்திரி தான் ஏராளமான அட்டகாசம் நடக்குது, இருட்டில் தான் ஏராளமான எல்லா வேண்டாத விஷயங்கள் நடக்குது, கேவலமான விஷயங்கள் நடக்குது, துரோகமான விஷயங்கள் நடக்குது, பாவமான விஷயங்கள் நடக்குது. பகலே நடக்காமல் இல்லை, ஆனால் மோர் தென் a long time, பெருவாரியான நேரம் பகல் அல்ல, இரவிலேயே எல்லா சூழ்ச்சிகள் நடக்குது. திரைமறைவு, சதிகள் திரைமறைவில் தான் செய்யப்படுகிறது. சாத்தானுடைய வழிகளை கண்டறியும்படி, உலகத்தின் முடிவை கடவுளுடைய ஆலோசனை இல்லாமல் கண்டறியும்படி பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், பிரசல்ஸ், லக்சம்பர்க், அதனுடைய அந்த ஒரு இடத்துல ஒரு ட்ரையாங்குலர் பாயிண்ட் இருக்குது, அது பேர் CERN. அங்கே தான் இந்த டிவைன் பார்ட்டிக்கிள், இறை துகள் என்பதை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆட்டம், ஒரு அணுவை உடைச்சாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்து கலங்கி நிற்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாமல் அது அப்படியே கொஞ்சம் ஹோல் இருக்குது. அது திஸ் ப்ரூயிங், அது நடந்துகிட்டு இருக்குது. அது எப்படி பூதாகரமாக வெடித்து உலக முடிவு இன்னும் மின்னல் வேகத்தில் அந்திகிறிஸ்து கையில் போகும்னு தெரியாது. ஒன்றும் சாதிக்கலை. இதுதான் பியூட்டியே. மண்டையை பிச்சுக்கிட்டு எல்லா விதமான உச்சகட்டமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், கணித திறமைகள், கூர்மைகள்லாம் உபயோகித்து எல்லா அருவருப்பான விஷயங்களையும் சாத்தானுக்கு பூஜை செஞ்சு they have not found anything challenging or anything beyond God's wisdom. They are petrified. வெளியில் சொல்லிக்க முடியாமல் அப்படியே சஸ்பென்ஷனில் இருக்குது. அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் மாத்திரம் அந்த டைமில், நான் சொல்கிறது ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நடந்துடுச்சு. அப்பத்துலேருந்தே நான் உங்களுக்கு சொன்னேன் அது நடக்க போகுதுங்கிற நேரத்திலே. நான் வந்து ஒரு ஆண்டு நியூ இயர் டைமில் கூட நான் சொன்னேன். அதை கண்டு அதுக்கு முன்னாடி அதுலேருந்து 300 450 ரொம்ப பிரபலியமான விஞ்ஞானிகள் கர்த்தராகிய இயேசுனுடைய மகத்துவத்தை புரிந்து அந்த அருவருப்பினுடைய அந்த வேதனையை பார்த்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்களாம் முட்டாள்களா? அந்த ப்ராஜெக்டுக்கு ரொம்ப முக்கியமான எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, விடுதலையாக்கப்பட்டாங்க கர்த்தருடைய பெரிய கிருபையால். நம்ம செய்கிற வேலை எவ்வளோ வெட்டித்தனமான வேலை, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிறோமே அப்படின்னு எல்லாருக்குமே புரிய வந்திருக்கு. ஆனாலுமே ஒரு கூட்டம் கவனிங்க தூங்காமல், ஏன் நியாயாதிபதிகள் புத்தகம் எழுதப்பட்டது, ஏன் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் எழுத வேண்டியிருந்துச்சு, இன்னும் நம்ம கேட்காம போயிட்டே இருக்கோம், இன்னும் இஷ்டம் போல் நடந்துகிட்டே இருக்கோம், இன்னும் நாமே ஒரு செட்டை சேர்த்துக்கிட்டு நாமே விஷயங்களை தேவன் சொல்லாமல் உண்டாக்கிக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு அது நமக்கு கண்ணியாக மாறினாலும் ஆனதாயிடுச்சு. அதான் முந்தானி நனைஞ்சு போயிடுச்சு, முழுசாக நனைஞ்சா என்ன அப்படின்னு நனைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் நமக்கு ஒரு பெரிய பெருமை, பெரிய பீத்தல். வாழ இருந்த நரி நான் ஜாதி நரின்னு சொல்லிக்கிட்டு எல்லா நரிக்கிட்டே ஒரு வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்தினது போல். இதை சொல்லிட்டதுனால வெற்றியா எனக்கு? இந்த அளவுக்கு திறந்த மனசோடு சொல்கிறேன். இன்னும் நானும் நீங்களும் தனித்தனியாகவும் கலெக்டிவாகவும் ஒரு ஃபேமிலி வைஸ் ஒரு குழு அளவிலே 2 அல்லது 3 பேருங்கிற அளவிலே அவங்கெல்லாம் கின்னாத்தான் இருக்கணும், தலையெழுத்து இல்லை. யாருமே கர்த்தருடைய நாமத்தினாலே ஒன்று கூடி யோசிக்கலாம். திருந்தின பாடு இல்லையே, முயற்சி பண்ண பாடு இல்லையே. வெற்றிக்கு பின்னே அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம்.
தோல்வியில் இருந்தீங்க, விரக்தியில் இருந்தீங்க, அவமானத்தில் இருந்தீங்க, நிந்தையில் இருந்தீங்களா, வறுமையில் இருந்தீங்க, நெருக்கத்தில் இருந்தீங்க, சிறையிருப்பில் இருந்தீங்க, எங்களால் முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல, இதையும் செய்ய முடியல, அதையும் செய்ய முடியல, இப்படிலாம் சொன்னீங்கன்னா சொல்லக்கூடாத நியாயம் இல்லை. எவ்வளோ நல்லா நடந்திருக்கு. இருந்தாலும் அந்த புலம்புல தான் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டாலும் ஆண்டவர் தான் வெற்றி கொடுத்தார்ல, கூப்பிட்டு வச்சு வெற்றி கொடுத்தார்ல. பயந்துட்டு இருட்டில் போராடிச்சுட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டார்ல. பயந்தாங்களை பார்த்து போர் வீரனே, போராளியே அப்படின்னு சொன்னார்ல. போரை நடத்த வச்சார்ல. 32,000 பேரை கழித்து 300 பேரை கொண்டு 300 பேருக்கும் சட்டியும் தீவட்டியும் கொடுத்து ஜெயத்தை கொடுத்தார்ல. இன்னைக்கு என்ன வேணும் இதுக்கு மேலே பெரிய அடையாளம்? அதில் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும், எப்படி போகணுன்னு கேட்காம நீ ஜெயிச்சுட்டு வந்த, பொறுக்கிட்டு வந்த அந்த எதிரில் தந்திருக்க இதெல்லாம் நகை நட்டெலாம் கொண்டு வா. புத்தி கெட்ட அத்தி மரம். கர்த்தர் தான் பேசுகிறார் சபையோடு, உங்களோடு பேசுகிறார், உங்கள் குடும்பத்தோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறாரு. ஏன் 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 ஹூ இஸ் த ரீசன்? இல்லை மொக்கையாக சாத்தான் கிடச்சா அவன் தலையில் மிளகா என்ன எல்லாத்தையுமே அரைப்பீங்க. பட் காட் கிவ்ஸ் எக்ஸ்பிளிசிட் ரீசன். அதை தான் எழுதுகிற இந்த வேத ஆராய்ச்சியாளர். 33ஆம் வசனத்தில் 35, அதே 8ஆம் அதிகாரம் 33லேருந்து 35. கிதியோன் மரித்த பின் இஸ்ரேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள். இஸ்ரேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் எனும் யெருபகால் இஸ்ரேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாரும் பாராட்டாமலும் போனார்கள். இதெல்லாம் ஏன் சபைகள் பின்மாற்றம் அடைகின்றன? ஏன் சபைகள் பிரிகின்றன? ஏன் சபைகள் உடைகின்றன? ஏன் சபைகள் மங்கி போகின்றன? ஏன் சபைகள் அந்த பேரே மறக்கப்பட்டு போகிறது? இந்த துரோகம் நடக்கிறனால்தான். தாந்தோன்னித்தனம் எழும்புகிறனால்தான். காலத்துக்கு முன்னாடி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறனால்தான். எவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொன்றா கூடி சொல்லலாம். யாரையோ இது சொல்கிறோம், யாரையோ மனசில் வச்சு சொல்லணும். இதெல்லாம் கிடையாது. வெளிப்படையாக பைபிளில் தானே எழுதியிருக்கு. ஏன்னா இஸ்ரேல் என்ன கிதியோன் வீட்டை ஆண்டர் போட்டு விட்றாரா? இல்லை இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டர் போட்டு விட்றாரா? என்னப்பா இன்னும் கூட உங்களுக்கு புத்தி வரல? எவ்வளோ தான் நான் உங்களுக்கு செய்கிறேன், திரும்பி திரும்பி இப்படியே பட்ட காலையில் படம் கெட்ட குடியை கடன் இருக்கீங்களே. ஜீசஸ் வாழும்போதே சொல்லலையா? பந்தி இந்த எம்மாவு சீடர்களோடு கூட பந்தி அமர்ந்து அப்பங்களை பிட்ட உடனே போயிட்டு இருக்கும்போதே சொன்னார். அதுக்கப்புறம் தான் அப்பத்தை பிட்டார். மோசையும் தீர்க்கசன ஆகமங்களையும் விசுவாசிக்க மனதில் மந்த இருதயம் உடையவர்களே அப்படின்னு தான் சொன்னார். மந்த இருதயம், மந்த புத்தி, மாப் சைக்காலஜி. யோசித்து பாருங்கள். திஸ் இஸ் ஆல்சோ குவைட் ட்ரூ. தனியாக இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு உணர்வு வருது. இன்னொரு பேரோட செட்டு சேர்ந்தவன தான் கொழுத்து போயிடுறோம், கொழுப்பு வந்துடுது. Oh dear God, have mercy. பத்தாம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். இந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 10 verse 6 to 16. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள ஏமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரையெல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம்,
நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் ஏமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவர்கள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம். தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவரை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று பார்க்கிறோம். இப்படியே தான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு விடுதலை வந்தோடனே நாய் வாழை நிமித்தம் ஆனப்பட்டும் பாடுபட்டேங்கிறது போல் அந்த சுருண்ட வாள் திரும்பி சுருண்டுக்குது. இதை வெளியில் சொன்னால் வெக்கம் உள்ள வச்சுட்டா துக்கம். ஆனால் அவ்வளோ கலகம், அவ்வளோ ரோசம், அவ்வளோ புரணி, கேவலமான ஜனங்களாக நம்மளும் தான் இருக்கோம். படித்த சமுதாயம், ரட்சிக்கப்பட்ட சமுதாயம், தூய் ஆவியான அபிஷேகத்தை பெற்ற சமுதாயம். அவங்கள விடுங்கங்க. அவங்க மலையிலே மோசையின் மூலமாக பெற்ற பிரமாணத்தை கை கொண்டு வருகிறவர்கள். நன்மை செய்ய விரும்பி நன்மை செய்ய முடியாமல் அவங்க வாழ்வில் ஸ்ட்ரகிள் இருந்தது. நமக்குள்ளே ஆண்டவரை வசிக்கும்படி வரம் பெற்று நாம் தடுமாறிட்டுருக்கோமே. வாட் அ ஷேம் ஆன் அஸ். நம்மை விசாரிப்பதற்கு இல்லை, நம்ம இப்படி ஏதாவது ஆண்டுகிட்ட போய் சொல்கிறதுக்கு நமக்கு எந்த நியாயமே இல்லை. இஸ்ரவேலருக்கு இருந்தது, இன்னும் ஆவியான ஊற்றப்படவில்லை. ராஜாக்கள் மரித்து போனார்கள் தான், தீர்க்கதரிசிகள் மரித்து போனார்கள் தான், ஆசாரியர்கள் மரித்து போனார்கள் தான், நியாயாதிபதிகள் மரித்து போனாங்க தான். அதனால் யாருமே எங்களை வழிநடத்த இல்லைன்னு சொல்லலாம். நமக்கு வழிநடத்த 24 மணி நேரமும் மேலும் தேவனுடைய ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்கள் தேவனை புத்திரர்கள் எனப்படுவார்கள். அன்றி நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை ஆண்டவர் கொடாமல், மறுபடியும் பயப்படத்தக்கதான அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல், அப்பா பிதாவின் அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தும் நாம் எப்படி இருக்கோம்? இதெல்லாம் யார் மறுக்க முடியும்? இதெல்லாம் யார் ஸ்லேட்டில் எழுதிட்டோம், அது சும்மா எச்சி வச்சு தொடத்தான், சும்மா கையை வச்சு தான் தொடச்சோம், இல்லை கொஞ்சம் தண்ணியை தெளித்து தொடச்சோன்னு எதாவது செய்ய முடியுமா? முடியாதே. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அவிஞ்சு போன மாதிரி வாழ்கிறோமே. துணிச்சலாக தானே வாழ்கிறோம், துணிச்சலாக தானே பொய்ய சொல்கிறோம். முழு பூஷங்க சோத்தில் மறக்க யோசிக்கிறோமே. என்ன செய்யணும் இதுக்கு மேலே? சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக பலியாய் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படின்னு அவரே தனக்கு ஒரு சவாலிட்டு கொண்டு இருந்தும், வாட் மோர் கேன் காட் டூ? வாட் மோர் டு வி எக்ஸ்பெக்ட் காட் டு டூ ஃபார் அஸ் as individuals, as family, as 2x2, 2x3 units, 2 அல்லது 3 பேரா, 2 பேருக்கு, இல்லை ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சமுதாயத்துக்கு ஆராதிக்கும் திரு சமுதாயமாக என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். கூடி எல்லாம் பேசுகிறாங்க, கூடி கர்த்தரங்க நடத்துகிறாங்க, கூடி கூட்டம் பண்ணுறாங்க. சொன்னதை தேவன் திரும்பி யாரை கொண்டோ நினைவுபடுத்துகிறார். யாரையோ சங்கடங்களுக்கும் சவால்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் பாடுகளுக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கு உட்படுத்தி அவர்கள் அதில் மனம் திரும்பி ஒரு வெளிச்சத்தை பெற்று, உள்ளதை தான் எழுதினிலிருந்து அவங்களுக்கு இன்னொரு வெளிச்சத்தை பெற்று திரளான மக்கள் பிரயோஜனம் அப்படின்ற ஆலோசனை சொல்கிறாங்க. அதை தான் கேட்டு நன்றாய் பேசினீர் என்று சொல்லி தான் எல்லாம் எழுச்சி போகிறாங்க. Who really surrenders their life? மற்றவங்கள பற்றி சொல்ல வேணாம், மற்றவங்க மாறுபட வேணாம். நம்ம இன்றைக்கி தனியாக உட்காந்து படித்தோமா, இதில் என்ன புரிஞ்சிச்சு, என்ன விதத்தில் வாழ விரும்புகிறோம், என்ன அளவுக்கு நம்ம சாக விரும்புகிறோம், என்ன அளவுக்கு நம்ம சிலுவையில் அறையப்பட விரும்புகிறோம், என்ன அளவுக்கு விட்டு கொடுக்க விரும்புகிறோம், என்ன அளவுக்கு கீழ்ப்படிய முன்வரோம், என்ன அளவுக்கு இருள் அதமானது. இந்த புத்தகத்தை எழுதாமல் எங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு பிரமாதமான புத்தகத்தை எழுதுங்க. எங்களை பற்றி அப்படியே உலகமே கண்டு பூரிக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் புக், புகழ்ச்சி புத்தகத்தை எழுதுங்கன்னு கேட்கலாம். கேட்குறதுக்கு என்ன தப்பு? இன்னும் எல்லா சுதந்திரம் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்? அவரை தான் நீங்கள் கேட்கணும். நானாக எழுத முடியும்?
நான் அதை பற்றி அப்படி எழுதணும்னு நான் கேட்கறது எனக்கு வாய் வராது, வரல, வருமாங்கிறதே எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் யோசிக்கல. ஹோலி கோஸ்ட். இன்னும் ஒரு காரணத்தை வாசிப்போம். 6 காரணம் இருக்குது. இப்போ தான் ஒரு காரணத்தை இப்போ தான் வாசிப்போம். எதனால் அவங்க கர்த்தர் அவங்களுக்கு இப்படிப்பட்ட புத்தகங்களையும் நியாயாதிபதியும் எழுதணும், நியாயாதிபதியை எழுப்பணும், அவங்களுடைய பழிவு போகிற இருதயம் வேணும்னு வெளிப்படைத்தன்மையோடு செய்த நன்மை மறந்து தேவனை அவங்க நேசிக்கலை. நல்லா கவனிங்களேன் ஒரு நிமிஷம். நான் இந்த பகுதியெல்லாம் படிச்சுட்டு வந்து அவங்க சொல்கிறேன், கொஞ்சம் தியானிச்சு தான் வந்தேன். இனிமேல் ஒவ்வொன்றுலையுமே தியானம் பண்ணத்தான் வேணும். அவங்க எல்லாமே நுனிப்பில் மேய்கிறவங்களாக இருந்திருக்கிறாங்க. இப்படியே தான் சரி, கடவுள் செஞ்சது என்னத்தான் பெருசாக செஞ்சுட்டா சொல்லிவிட்டு நீ பாகலை போய் செஞ்சு என்ன செஞ்சு அது சொல்லு, அதுதான் அவங்ககிட்ட இல்லை. கடவுள் செய்யலையா, அந்த கதையை விட்டுரு. நீ இஸ்ரவேல் தேவனை லூஸ், அது ஒன்றுமே லாயக்கே இல்லை. நீ எந்த சாமி பெருசு, பெரிய சாமி, அப்படி 1008 சாமி இருக்குல்ல, அதை போய் கும்பிட்டில, அது என்ன பண்ணிச்சோன்னே சொல்லு. அது உங்களுக்கு என்ன பண்ணிச்சு, என்ன நன்மை கொடுச்சு, என்ன ஒழுக்கத்தை கொடுச்சு, என்ன வெற்றியை கொடுச்சு, என்ன நீதியை கொடுத்துச்சு, என்ன தப்பு தண்டாத விடுதலை கொடுச்சு, என்ன இயற்கை வளங்கள் அப்படியே பெருக்குச்சு. அவங்க தான் சொல்கிறாங்களே, ஒவ்வொரு தேவனும் மலைக்கு ஒரு தேவனு, மண்ணுக்கு ஒரு தேவனு, பொண்ணுக்கு ஒரு தேவனு, பெண்ணுக்கு ஒரு தேவன், மிருகத்துக்கு ஒரு தேவன், காற்றுக்கு ஒரு தேவன், தண்ணிக்கு ஒரு தேவன், எல்லாத்துக்கும் தானே ஒரு தேவனு. என்ன பண்ணிச்சு, இப்படியே வாழ்ந்து சுழிச்சு பல நாடுகளை அப்படியே சுதந்திரிச்சிட்டிங்களா, இழுத்து வளைச்சி போட்டுட்டிங்களா, அவங்களெல்லாம் வரிகட்ட வச்சுட்டிங்களா? உங்களை தானே வரிகட்ட வைக்கிறான், உங்களை தானே அடிமைப்படுத்துகிறான், உங்கள் பிள்ளைகளை தானே நெருப்புக்கு பலியாக கொடுக்குறான். நீங்கள் தானே போய் வரைஞ்சிக்கிட்டு என் பிள்ளைய கொடுக்குறேன், எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கொடுக்குறீங்க. அவன் தெரியாதவன், அவனு அப்படி தான் கும்பிட்டுருக்கான், அவன் கொடுத்துட்டு போகிறான். நீ ஏன் போகிற, நீ ஏன் அப்படி செய்கிற? என் பிள்ளை ஆண்டவர் விடுவித்திருக்கலாமே, அவன் என் மேலே நேசமாக இருந்தால். இதெல்லாம் ரொம்ப போக்கடாத்தனமான பேச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹூ ஆஸ்க்ட் யூ டு கோ? யாரும் நான் அவன்கிட்ட போக சொன்னது? நன்மை செய்தவர், இன்றைக்கி நன்மை செய்தவர் பொறுத்திருந்து நாளை செய்ய மாட்டாரா? குறித்த காலத்தில் செய்தவர் அவர் செய்ய மாட்டாரா? இப்போ தானே வாசித்தோம் ஒரு இடத்துல, எப்படி சொல்கிறாரு பாருங்கள். அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை இரட்சியேன். ஐ வில் நாட் சேவ் யூ, கெட் லாஸ்ட். சொல்லிட்டா அவனை அப்படி செஞ்சிட்டாரா? அதுவே இதுங்க எவ்வளோ கிருத்திரமானதுங்க பாருங்கள். அதுங்களை சொல்லிட்டோம் நம்ம என்னமோ ரொம்ப நல்லவங்க, நம்ம ஆர்டர் தூக்கி பிடிக்கிறமாக்கும். ஆமாம், இஸ்ரவேல் புத்திர கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், பார்வனை போல சில பாவம் செய்தோம். அது கூட இன்றைக்கி சபையில் சொல்கிறது இல்லையா? யாரா நீங்கள் பாவம் செய்ய ஒத்துக்கிறீங்க? யார் தான் செய்யலை, அதுதான் உங்கள் புத்தி. யார் தான் தப்பு செய்யலை, யார் தான் பொய் பேசலை, யார் தான் இது பண்ணல. யூ ஆர் சச் அ டன்ஸ். குறிப்பாக இந்த ஸ்தல சபையினுடைய சாபக்கேடான ஒரு வாழ்க்கையின் ஓங்கிய அடையாளம் என்னென்னா, அவங்க பிள்ளைகளை நீங்கள் உணருதில்லை. வாலிப பசங்க உணருதில்லை, பொம்பளை பிள்ளைங்க உணருதில்லை, அம்மா அப்பா உணருதில்லை, மூத்தவங்க உணருதில்லை. எல்லாமே குற்றமற்ற குற்றம் இல்லாமலே அவங்க கையில் கழுவுற பெரிய நீதிமான். நான் தான் நல்லதுங்கிறேன், ஒன்றுமே இல்லை. நீதிமான்கள் நிறைந்த இடத்துல ஏன் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இல்லை? அதானே கேள்வி. நீதிமானாகி நீங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடி சுகமாக இருப்பீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கேன். நீங்கள் பாட்டே பாட வேணாம், உங்களுக்குள்ளே சுகம் இருக்குமே. எனக்கு சுகம் வந்துச்சு, நீங்கள் பாடலாமே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகம். அங்கே அதே மாதிரி ஒரு தூரத்தில் அந்த கோட்டை, இங்கேருந்து மலைக்கோட்டை 22 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கேருந்து நாங்கள் ஓடி போய் மேலே உச்சி பிள்ளையாக இருக்கிற இடத்துல போய் இருந்துட்டு நாங்கள் கர்த்தரை காத்துக்குவார், இடியிலேருந்து மழையிலேருந்து வெயிலேருந்து. நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் உங்கள் நாமம் அவங்க தலை மேலே இருக்க அவர் நாமம். நீங்களே ஒரு கோட்டை. நீங்கள் கோட்டைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அவன் பறிச்சிட்டு போயிட்டான், அவன் விதைச்சிட்டு போயிட்டான், இதே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
மாற்றி யோசின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உலகத்துக்குள்ளே தான் போனீங்க, அவங்கள மாதிரி எதாவது மாற்றி யோசி சாதிக்கிறீங்களா? இல்லை, சகதியில் தான் விழுந்து எழுந்திருக்கிறீங்க. அவன் சகதியில் விழுந்து ஐயோ நம்ம விழுந்ததெல்லாம் சகதின்னு வெளியே வந்துட்டு அவன் ஏதோ ஒரு சன்மார்க்கத்தில் வரான். உங்களுக்கு சன்மார்க்கமும் சரியாக தெரியல, துன்மார்க்கமும் சரியாக தெரியல, நீதியும் சரியாக தெரியல. என்ன பண்ணலாம்? நீங்கள் தான், அதுக்கு தான் இந்த வேத புத்தகம். ஆமாவா? என்ன இப்படி பார்க்குறீங்க? என்ன கல் இருந்தால் ஒரே அடி ஸ்தேவனை அடித்த மாதிரி காலி பண்ணலான்னு நிற்கிறீங்க. சொல்லுங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். உங்களே பார்த்தா பூரிச்சு போகிறீங்க. என்ன செய்கிறீங்க? கிவ் மீ ஆன்சர். அது சொல்கிறாங்க, அது ஆச்சரியம். பாவம் செய்தோம், தேவரீர் நம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய். இதெல்லாம் கொழுப்பான வார்த்தை. சோத்திரம். ஆமாம், அது ரைட்டு சார், நான். ஆனால் இன்றைக்கி மாத்திரம் எங்களை ரட்சித்தரலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை பற்றி தான் எழுதியிருக்காரு, எனக்கே எழுதியிருக்காரு. சொல்லுங்கள். ஆமாம், அது சொல்கிறதுல ரொம்ப திருப்தி உங்களுக்கு. நம்ம ஐயோ இந்த கேவலம் என் தலையில் திருப்பி கறியப்படுறாரு, நான் என்றைக்கு மனம் திரும்புவேன்? என்ன வயசானாலும் சைஸானாலும் இல்லையே. இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பிரசங்க வாக்கியமாக நின்றுடுது. ஊழியர்களானாலும் ஊழியர்களை சேர்த்துக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அம்மா ஊழியர் தலையில் அடிச்சுக்கணும். Shame on us all the days of our life. Why was the book of Judges written? ஓகே, நேரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது காரணத்துக்குள்ளே போக முடியாது. அதுவும் தட்ஸ் ஆல்சோ பிட் டீட்டெயில்டு. ஜெபிப்போம்.